இது வெங்காய தோசை, சீஸ் தோசை அப்படியே மெல்ட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் புதினா தோசை. இது புதினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து கொஞ்சம் நிறைய புதினா போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் பிடிக்கலன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். புதினா தோசை. அடுத்து கொத்தமல்லி வந்து நீங்கள் நல்லாவே கொஞ்சம் நிறைய கட் பண்ணியே போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் கொத்தமல்லி தோசை. புதினா தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு ரொம்ப பிடிக்கலனா கொஞ்சமாக போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி 2 வெரைட்டி தோசை. இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும். அதனால பிள்ளைங்களுக்கு இது மாதிரி வெரைட்டியாக செஞ்சு தரலாம். இது கருவேப்பிலை பொடிங்க. நான் ஒரு நாளைக்கு இந்த ரெசிபி போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை பொடி. ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு மேலே நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை